ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி கேரள நீதிமன்றம் ஒரு பரபரப்பான தீர்ப்பு ஒன்று கொடுத்துருக்காங்க. எல்ஐசி மெடிக்கல் இன்சூரன்ஸ் டாக்டர் ஏஎம் முரளிதரன் அப்படின்றவர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுட்டு வந்திருக்கிறார். எல்ஐசி பாலிசி மூலயமா தான் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்காக மருத்துவமனைக்கு போயிருக்கிறார். 6093 ரூபாய் கேட்குறாரு. எல்ஐசி நிறுவனம் சில திருத்தங்களை செய்யுது. 5600 ரூபாய் தான் கொடுக்குறாங்க. சிகிச்சையில் தான் இருக்கிறாரு, சிகிச்சை நடந்துகிட்டு இருக்கு. 2வது தவணையாக மருத்துவமனை நிர்வாகம் 1,80,000 ரூபாய் கேட்குறாங்க. எல்ஐசி பாலிசி மூலயமா அப்ளை பண்ணுறாரு. இதை எல்ஐசி நிறுவனம் முழுமையாக கொடுக்கறதுக்கு மறுக்குது. குறிப்பிட்ட ரீசன் என்ன அப்படின்னா, ப்ரீ எக்ஸிஸ்டிங் இல்னஸ், அதாவது இவருக்கு ஏற்கனவே உடலில் பிரச்சனை இருந்து இவர் இந்த பாலிசியை எடுத்து இந்த பாலிசி மூலயமா சிகிச்சை பெறாரு அப்படின்னு சொல்லி மொத்த பணத்தையும் தர முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. டாக்டர் முரளிதரன் என்ன பண்ணுறாரு, கேரள உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கிறார். வழக்கு என்ன WPC 4088/2017. இத்தனை ஆண்டுகளாக தீர விசாரித்து நீதியரசர் ஐயா PM மனோஜ் தலைமையில் ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்குறாங்க. காப்பீட்டு தொகையை சிகிச்சைக்கு பிறகு நிராகரிப்பது சிகிச்சைக்கு இடமளிக்காமல் இருப்பதற்கு சமம். அது மட்டும் இல்லை, இந்திய அரசியல் அமைப்பு சாசனத்தின்படி 21வது செக்ஷனை பயன்படுத்தி இந்த தீர்ப்பை கொடுக்குறாரு. அந்த செக்ஷனில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உயிர் உரிமை மீறல் வெஸ்ட் பெங்காலோட உயர்நீதிமன்றத்தில் இதே மாதிரி ஒரு வழக்கில் தீர்ப்பு கொடுத்துருக்குறாங்க. அந்த தீர்ப்பையும் மேற்கோள் காட்டியிருக்கிறார். பார்சிம் பாங்கா கேத் மஸ்தூர் சமிதி வி அவங்களுக்கு இந்த தீர்ப்பை கொடுத்துருக்குறாங்க. நீதியரசர் அவர்கள் சம்பந்தப்பட்ட நோயாளிக்கு மொத்த பணத்தையும் காலம் தாழ்த்தாம எல்ஐசி நிறுவனம் மருத்துவமனைக்கு கொடுக்கணும் அப்படின்னு தீர்ப்பு கொடுத்துருக்கிறார். இந்த மருத்துவ காப்பீடு எவ்வளோ ரூபாய்க்கு எடுத்திருக்கிறாரோ கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இதை மாதிரி மற்ற காப்பீட்டு நிறுவனங்கள் இப்படி பண்ணக்கூடாதுன்னு வார்னிங் கொடுத்துருக்கிறார். நம்ம பொதுவாக என்ன நினைப்போம், அரசாங்க காப்பீட்டு நிறுவனம் இதை மாதிரி அப்படின்னா நமக்கு ஒரு நம்பிக்கை வந்துடும் தானாவே. 100% யாரையுமே விசாரிக்காம நம்ம அதில் முதலீடு பண்ணுறதா இருக்கட்டும், அந்த பாலிசி எடுக்கிறதா இருக்கட்டும் நம்ம பண்ணுவோம். இப்போது இந்த எல்ஐசியே இப்படி பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா ஒரே மக்களுக்கு எவ்வளோ பயம் வரும்னு பாருங்கள். இதை சம்மந்தப்பட்ட நிர்வாகம் இது மக்கள்கிட்ட இருந்து இந்த பயத்தை போக்குற அளவுக்கு ஒரு நடவடிக்கை எடுக்கணுன்றது தான் என் தாழ்மையான வேண்டுகோள்.